நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நிறைய பேருக்கு தெளிவை உண்டாக்குறதுக்காகவே இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சி, ஜோதிடம், ஜாதகம் அப்படின்றதுல நிறைய 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 நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, அது நீங்கள் சரியாக கால்குலேட் பண்ணல, இப்போ நடக்கலை அப்படி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே பார்த்துட்டு இந்த டைம் பீரியடில் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் வாங்கலை அப்படின்னா அது ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லை. ஆனால் நெகட்டிவான விஷயம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் வரவே இல்லாத போது அதுக்காக நீங்கள் பயப்படுறதுன்றது ரொம்ப பெரிய லெவலில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிரகம் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையே வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். உடனே அடேங்கப்பா, போச்சுடாப்பா, பெரிய திசைப்பா, ராகு திசை வருதுப்பா, ராகு மறைஞ்சிருக்குப்பா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ராகு திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது செவ்வாய் திசையிலிருந்தே அந்த பீதி, ப்ராப்ளம், கவலை, டென்ஷன் அப்படின்றத சொல்லிகிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் கூட எல்லாரையும் அப்செட் பண்ணிடுறாங்கப்பா, 8ல் ராகு வருதுப்பா, போச்சுப்பா, எல்லாமே போயிடும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கப்பா, அப்படி இப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெருசாக அதை எடுத்துகிட்டு போய் நெகட்டிவான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. ப்ளீஸ் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க, நெவர் 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 டேக் லைக் தட். மறைவு ஸ்தானங்கள் உண்டு 100%. அந்த மறைவு ஸ்தானத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதில் எந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் காஷனாக இருக்கணும், அதை ஓவர் கம் பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட், அதுவும் பார்த்தீங்கன்னா 8ல் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடேங்கப்பா, போச்சுடாப்பா அப்படின்னு ராகு திசையெல்லாம் பெரிய திசை, அந்த முழுக்க 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 வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்டை போச்சுடாப்பான்னு நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அஸ்ட்ராலஜி அப்படின்றது எதுக்கு வந்தது அப்படின்னா, இது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்காக தான் வந்தது. அதை போய் இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகங்கள், 8ல் ராகு மட்டும் இருந்தாலே எல்லாமே போச்சுன்றது கிடையாது. அதில் விதிவிலக்குன்றது லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்துக்காக தூக்கமே வரல, அச்சோ அப்பான்னு எடுத்து போட்டுட்டேன், கடைசியில் பார்த்தா அந்த திசையில் தாங்க நான் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சேன், என்ன தான் நடக்குதுன்னே புரியலை. இதுக்கும் பெரிய பெரிய அஸ்ட்ராலஜி புக்ஸில் தான் படித்தேன். பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு அப்படி சொன்னாங்க, அதே ராகு தாங்க நடந்துட்டு இருந்தது, இப்படி ஆனால் எனக்கு சூப்பராக இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இதெல்லாம்? அதுதான், இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ மேஷம் ஒரு கட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது 30 டிகிரிஸில் ஒவ்வொரு டிகிரியிலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது, பாசிட்டிவ் அப்படின்றது சந்தோஷம், நெகட்டிவ்னா இஸ் இட் ரியலி நெகட்டிவ்? ஸோ ப்ளீஸ் டீப்பாக ஆராய்ச்சிக்குள்ளே போங்க. அது இல்லாமல் பொதுவாக ப்ளீஸ் ஆன்சர் பண்ணிடவே வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த ஒரு ராகுவே 8ல் அப்படின்னா, உங்களுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், தென் மகரம், இங்கெல்லாம் ராகு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, அவங்களுடைய நெகட்டிவிட்டி கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பரணி நட்சத்திரக்காரன் வந்தாங்க. பரணி நட்சத்திரம், மேஷராசி, அவங்களுக்கு கன்னியா லக்னம், அண்ட் லக்னத்துக்கு 8ல் ராகு உட்கார்ந்துருக்கார். அப்படி இருந்த உடனேயே அவங்க ஒய்ஃப் ஓடி வந்துட்டாங்க செவ்வாய் திசையிலே. என்னென்னா, மேடம் இந்த ராகு திசை பாடா படுத்திருமா, என்ன பண்ணணும், எல்லா சொத்தையும் நாங்கள் மாற்றி எழுதிட்டுமா அப்படின்னு, கண்டங்கள் வருமா, பயப்படணுமா அப்படின்னு, அதுக்குண்டான நெகட்டிவ் வேர்ட்ஸ், இன்னும் சொல்லவே விரும்பாத வேர்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் லேர்னிங் அஸ்ட்ராலஜி. ஸோ அவங்க படிக்கிறதுன்றது சூப்பர், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை எடுத்த உடனே அப்படின்னு பயம்ன்றது வேண்டான்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த பதிவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கிரகம் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்றத ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணுங்கள். இப்போது 3ஆம் வீட்டிலலாம் கேது இருந்ததுன்னா ரொம்ப சூப்பருங்க.
அதனால் ஒன்றும் பெருசாக பயப்படவே வேண்டாம். ஸோ எந்தெந்த கிரகத்துக்கு பயப்படணும், எந்தெந்த கிரகத்துக்கு பயப்படக்கூடாது, அண்ட் அந்த கிரகம், அந்த நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றதும் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8ல் ராகு இருந்து அந்த ராகு திசையில் என்னாமஸாக அவங்க வளர்ச்சி இருக்கும். அந்த எனாமஸ் வளர்ச்சி அப்படின்றது மித மிஞ்சி ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்கலாம், மித மிஞ்சி அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பித்து ஜெயிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய கேரக்டரும் நீங்கள் என்னன்றதை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கேது இருக்குது, சனி பகவான் இருக்கார், ராகு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்டில் அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்றது பார்க்கணும். அண்ட் அந்த பொசிஷன்னா என்ன, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்காங்க, அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எந்த அளவுக்கு பாதிக்கும் அல்லது பாதிக்காமல் இந்த ராகுன்னு இட்ஸ் அ மல்டிப்ளையர். அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடியவனை அது அப்படியே முழுங்கிரும். இட்ஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ப்ளஸ்ஸாக அதை எந்த கிரகம் வந்து பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குரு பகவான் இப்போ வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா டோட்டலி இட் இஸ் ரியலி குட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விதிவிலக்கு, நீங்கள் எல்லா புஸ்தகத்துலேயும் எழுதியிருக்கோம், ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ விதிவிலக்குன்ற விஷயத்த படிக்கிறதே இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஜோதிடம்ன்றதுக்குள்ளே வரும்போதே விதி விலக்குகளுக்குள்ளே இருக்கான்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எந்த பிளானட்டாக இருந்தாலும் இட் ஹேஸ் போத் சைட்ஸுன்றது நான் ரெகுலராக சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ வாட் இஸ் இன் த போத் சைட், வாட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் வாட் இஸ் நெகட்டிவ் அப்படின்றத நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும். சரிப்பா, அப்போ 8ல் தான் ராகு இருக்குது, ஆனால் ராகு தசையே வராத போது ஒருத்தன் 8ல் ராகு இருக்குது அவன் ஜாதகத்தை பார்த்தான் கவுண்ட் பண்ணினா அவனுக்கு 8ல் ராகு இருக்குன்ட்டாங்க, போச்சுடாப்பா எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் ராகு தசையே வராது. அல்லது அவங்க பிறக்கும்போது ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் ராகு தசை போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த திசையே வராத போது, அந்த நெகட்டிவ் பண்ணக்கூடிய பிளானட் வந்து திசையே நடக்காத போது, பவருக்கே வராத போது ஏன் பயப்படணும்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தெளிவான அருமையான சப்ஜெக்ட் வந்து அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ராலஜி கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு தென் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அது நெகட்டிவா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். இப்போது இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, கன்னியா லக்னம் 8ஆம் வீட்டில் ராகு இருக்கார். சரி, ஆமாம், அது 8ஆம் வீட்டில் ராகு தான், ரைட், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. 2ஆம் வீட்டில் கேது இருக்கார், ஓகே, அது 2ஆம் வீடுன்றது துலாம் ஆயிடுச்சு. சரி, அவர் தனியாகவே இல்லை அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பரணி நட்சத்திரம்னு சொல்லிட்டேன்னா, அப்போ பரணி நட்சத்திரம்னா என்ன ஆகும், அங்கே சந்திரன் இருப்பார் இல்லையா, ஓகேப்பா, அப்போ சந்திரன் ராகுவோட இருக்கார், ரைட். அந்த ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார். அந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து உங்களுக்கு கடகத்தில் இருக்கார். அப்போ லக்னத்துக்கு 11, நல்லா இங்கே கிளியராக புரிஞ்சுக்கணும், லக்னத்துக்கு 11ல் தான் அந்த செவ்வாய் குரு இருக்கார், அதுவும் கடகத்தில் குரு இருக்கார். அப்போ எவ்வளோ பெரிய சூப்பரான பாயிண்ட் பாருங்கள், அங்கே செவ்வாயும் சேர்ந்து இருக்கார், குரு மங்கள யோகத்தோடு இருக்கார். அண்ட் செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய், பரிவர்த்தனையா. அப்போ அந்த செவ்வாய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 8ஆம் வீட்டில் மறைவாக இருக்கக்கூடிய கிரகத்தோட ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் அங்கே இருந்தால் அது பவர்ஃபுல்லாக இருக்குன்னா நெகட்டிவிட்டி செய்யாது செய்யாது செய்யாது. அப்போது எடுத்த உடனே 8ஆம் வீடுன்னு சொன்ன உடனே ஒரு பயம், அதில் நெகட்டிவான விஷயங்கள் பயம் அப்படின்றது கிடையாது. அப்போ சொன்னது பொய்யா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போது சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள், ஏன்னா 8ஆம் வீடுன்றது ரகசிய ஸ்தானம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் நன்மை சம்பந்தமாக வளர்றது வெளியில் தெரியாமல் சீக்ரெட்டாக அவருடைய டேலண்ட் எல்லாம் வெளியில் வரும், அதன் மூலிமா நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத மைண்டில் எடுத்துக்கணும்.
புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே செவ்வாய் ஆட்சி ஆயிடுறார். ஆட்சின்ற வீட்டில் ராகு இருக்கார், அது ப்ளஸ்ஸு. ராகு மேஷத்தில் இருக்கார், அது ப்ளஸ்ஸு. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாமே ப்ளஸ்ஸுன்னு போது ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து பிரச்சனைகள் அப்படின்றது, ஏன்னா உங்களுக்கு 8ஆம் வீடுன்றதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா? அங்கே பிரச்சனைகள் அப்படின்றது வந்தாலும் சமாளித்து வரக்கூடிய எலிமெண்ட்டில் தான் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறவங்களுக்கும் நம்ம தெளிவுபடுத்தணும். நீங்களாம் படிக்கிறவங்களும் அதை பார்த்து தெளிவாயிக்கணும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ வந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியுன்றது உங்கள் ஜாதகத்திலே இருக்கும்போது அப்புறம் எதுக்கு பயப்படணும்? யாருக்குமே எந்த ஒரு விஷயமுமே டோட்டலி நெகட்டிவ் பண்ணாதுன்ற ஒரு சப்ஜெக்ட் வரும்போது எதுக்காக பயப்படணும்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், விதியை மதியால் வெல்ல முடியும். ஸோ அந்த விதி அப்படின்றது 8ல் ராகு தான். ஆனால் அதை எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு ஜாதகத்தில் வந்து முடியவே முடியாதுன்னு சில சமயங்கள்லாம் இருக்கும். அப்போது வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, அதை வந்து ஜெயிக்கவும் முடியாது, இப்படித்தான். அப்போது அவங்க கேட்ட பாயிண்ட் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க, அதெல்லாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் பேர்லையோ மாற்றிடலாமா அப்படின்லாம் அவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கோங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமலே தேவையில்லாத பயம், அவரை வந்து முடக்கி வைக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் பண்ணிடவே கூடாது. ஸோ ஒரு மறைவு, இன்னும் சொல்லப்போனால் புதன் வந்து 12ல் மறைவுன்றது விதிவிலக்குன்னு போட்டிருக்கு. ஸோ விதிவிலக்குகள் அப்படின்றத நீங்கள் படிங்க. மறைவு ஸ்தானம்ன்ற விஷயத்தை தெளிவு பண்ணிக்கோங்க. எந்தெந்த கிரகம் மறைஞ்சிருந்தால் நல்லதுன்றதும் புரிஞ்சுக்கோங்க. அந்த நன்மை பண்ணக்கூடிய கிரகங்களாக இருந்தால் கவலையை விடுங்க. அல்லது பயப்பட வேண்டிய கிரகங்களாக இருந்து அவங்களுடைய திசையே நடக்கலைன்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அந்த திசை தான் நடக்குதுன்னாலும் மற்ற இருக்கக்கூடிய பிளானட்ஸினுடைய ஸ்டேஜ் பார்த்து அது எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். எல்லா விதத்துலேயும் நவ கிரகங்களை கொடுத்துருக்கார் கடவுள். அதில் எதை எப்போ எப்படி சமாளித்து வர முடியுன்றதும் அதுலேயே ஆன்சர் கொடுத்துருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸ், ப்ரூவன் சயின்ஸை நீங்கள் பார்த்து அப்புறம்தான் மறைவுன்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தெளிவாகணுன்றது நான் உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய ஜாதகங்கள் நான் உதாரணம் காமிக்கலாம் உங்களுக்கு, மறைவான கிரகங்கள் இருந்து என்ன பண்ணுச்சுன்னு. அதே மாதிரி அந்த மறைவுன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரமாயிருக்கான்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ எடுத்தோடனே இப்படி பார்த்து ஓ ராங், ஓ ரைட் அப்படின்றது சொல்லாதீங்கன்றது தான் இந்த பதிவில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹோப் யூ ஆல் காட் இட். விஷ் யூ great good luck. நன்றி, வணக்கம். For appointment, call 98422 66555.